ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கடந்த வாரம் தியானித்த அந்த குறிப்பை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். உலகை விட்டு உண்மையை தேடி என்ற தலைப்பிலே 2 குறிப்பை நாம் தியானித்தோம். அதாவது உலகை விட்டு உண்மையை தேடி சென்றவள், ஓடி சென்றவள் என்று சொல்லி ரூத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, உலகத்தை விட்டு உண்மையை தெரிந்து கொண்டவனை பற்றி பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நேரத்தை கருதி 3 தலைப்புகளே நாம் தியானிக்கலாம். முதலாவது தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உன் ஜீவியத்தின் குறி என்னவென்று ஒருவேளை சிந்திப்பாயா? இந்நாளை உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவு கற்பணிப்பாயா? உன் ஜீவியத்தின் குறி என்னவென்று ஒருவேளை சிந்திப்பாயா? இந்நாளை உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவு கற்பணிப்பாயா? உன்னில் வாசம் பண்ண விரும்பி தினந்தோறும் காத்திருக்கிறார். இருதய கதவை நீ தீரப்பாயோ இயேசு பிரவேசித்திட. இருதய கதவை நீ தீரப்பாயா இயேசு பிரவேசித்திட. உன் ஜீவியத்தின் குறி என்னவென்று ஒருவேளை சிந்திப்பாயா? இந்நாளை உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவு கற்பணிப்பாயா? கிறிஸ்தேசு உன்னை சந்திக்க வரும் சமயமும் இந்நாளே. கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதே சகோதரா. கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதே சகோதரி. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தின் குறி என்னவென்று தெரியாமலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அதை உணர்ந்து உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க ஆண்டவரே, உலகத்தை விட்டு உண்மையை தேடி பயணிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உலகை விட்டு உண்மையை நாடி ஓடி சென்றவள், அது மகதலேனா மரியாளை குறிக்கிறது. இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, மகதலேனா என்ற இடத்தை சேர்ந்தவ. அதனால அவளுடைய பெயரோட சேர்த்து அதை அழைக்கிறாங்க. மிகுந்த செல்வம் படைத்தவள். இந்த செல்வத்தினால ரொம்ப அவ செழிப்பா தான் இருந்தா. ஆனா அவளுடைய வாழ்க்கையில நிம்மதியில் அவளுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்த 7 பிசாசுகளை இயேசு அவளை விட்டு துரத்தி அடித்தார். அதனால அவளுடைய வாழ்க்கையில இருள் நீங்கியது. அவள் நினைச்சிருந்தா அவ போய் திரும்ப சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்ய விரும்பல. அவ இயேசுவுக்கு பின்னாடி போய் கடைசி வரைக்கும் தன்னுடைய பணத்தை கொடுத்து ஊழியத்தை தாங்கினாள். ஆண்டவரோடு இணைந்து ஊழியம் செய்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவளுடைய வாழ்வை கர்த்தரோடு இணைத்து கொண்டாள். உலகத்தை அப்படியே விட்டு உலகத்தின் காரியங்கள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம அவளை இருளடைஞ்சு வச்சிருந்துச்சு. அதையெல்லாம் விட்டு ஆண்டவருடைய பக்கமாய் உண்மையான ஆண்டவரை தெரிந்து கொண்டாள். வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்க, இயேசுவின் சிலுவை அருகு வரைக்கும் மகதலேனா மரியாள் வந்தா. அவங்களோட தாயாரோடு சேர்ந்து வந்தா. அவர் கிளையப்பா மரியாளோடு சேர்ந்து வந்தா. இயேசுவினுடைய தாய்க்கு சகோதரி, சித்தியா பெரியமாவோ ஏதோ ஒண்ணு, அவன் சகோதரி. பாருங்க, அவங்களோட சேர்ந்து இந்த மகதலேனா மரியாள் வந்தா. நன்றி உள்ளவளாய் இயேசுவை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்த போது அவளால் தாங்க முடியவில்லை. அவ அந்த இடத்துல நிக்கிறா. பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவனும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். மார்க் 16:1 3 பேர் வந்தாதா போட்டிருக்கானா. யோவான் 20:1 பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாள் மட்டும்தான் வந்ததா போடப்பட்டிருக்குது. அவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு அன்பு வச்சிருந்தா. வாசிக்கலாம் 20:1 யோவான்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்க, மகதலேனா மரியாள் தான் வரான்னு போட்டிருக்குது. அப்புறம் கல்லறை அடைத்து வைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கத பாக்குறா. அவ குனிந்து பார்க்கும்போது அங்க இயேசுவை காணவரே. அவளுக்கு ஒரே அங்கலாய்ப்பு, என் இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் சீஷர்கள் இடத்துல ஓடி போய் சொல்றா. அந்த சீஷர் பேதுருவும் யோவானும் தான் ஓடி வராங்க. ஓடி வந்து பாக்குறாங்க, இல்லன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஏதோ பயந்து கொண்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் போகவே இல்லைங்க, அங்கேயே இருந்தா. இதை ஒரு ஸ்லைட் ஷோல பார்த்தேன் நான், வாட்ஸ்அப்ல வந்திருந்துச்சு. மகதலேனா மரியாள் குனிந்து அந்த கல்லறையை பார்க்கிறாள், இயேசுவை காணவில்லை. அங்க ஓடுறா, இங்க ஓடுறா, என் இயேசுவை கண்டீர்களான்ற அலைமோதரா. அங்க வந்து மென்னுடை தரித்த ஒரு தூதன் வந்து கேட்கிறா, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறா. அப்ப வந்து என்னுடைய ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறா. அப்ப வந்து இயேசு பின்னால நிக்கிறாரு. இயேசுன்னு அவளுக்கு தெரியல, தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா அப்ப அவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி 2 குறிப்பை வந்து அவர் வந்து சொல்றார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. ஆனா வெண்ணுரை தரித்தவர்கள் ஏன் அழுகிறாய் மட்டும் தான் கேட்கிறாங்க. இவ யாரை தேடுறான்றது இயேசுவுக்கு தெரியும், அதனால கூட கேட்கிறாரு, யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய். அப்ப சொல்றா இவ, இல்ல வந்து அந்த ஸ்லைட் ஷோ பாத்தீங்கன்னா உண்மையாலுமே எல்லாருமே அழுதுருவோம். அந்த மாதிரி வந்து அவளுடைய அங்கலாய்ப்பு, அவளுடைய அன்பின் வெளிப்பாடு, இயேசுவோடு கொண்டுள்ள அந்த உறவின் வெளிப்பாடு அவளுடைய முகத்துல தெரியுது. யாருமே வந்து அவங்களுக்கு தெரியல, தோட்டக்காரன் என்று எண்ணி அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப வந்து இயேசு சொல்றாரு, அவரை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா, அதை சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளட்டும் சொல்றான். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா. உலகத்தை விட்டு உண்மையான ஆண்டவரை தெரிந்து கொண்டவுடன் அவளால் தாங்க முடியவில்லை, இயேசுவை காணவில்லையே என்று சொல்லி அவரிடத்துல அந்த தைலங்கள்லாம் பூசும்படி, வாசனை திரவியங்கள் பூசும்படி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. பூசணும், எல்லாரும் ஒருவேளை வந்திருந்த பெண்கள் எல்லாம் போயிருக்கலாம், இவ மட்டும்தான் அங்க நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கா பாருங்க. அப்போ இயேசு வந்து அவருக்கு தாங்க முடியல, இவளுடைய அன்பு வந்து அவருக்கு தாங்க முடியல. ஐயோ எடுத்துக்கொள்ளட்டும் கேட்கிறாள். ஒரு பெண்ணா இருந்து என்னுடைய சரீரத்தை, மரித்து போன சரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். எப்படி அவ தூக்க முடியும், எப்படி என்னை தூக்க முடியும், ஆனா அவ கேட்கிறாள் என்ன. அந்த அன்பு அவரால் தாங்க முடியவில்லை. அவர் சொல்றாரு, மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. பாத்தீங்களா, உயிரோட எழுந்த பிறகு முதலாக மரியாளுக்கு தான் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு பாருங்க. சீஷர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடைக்கல, அதுக்கு பிறகு கிடைச்சிச்சு. ஆனா முதலாக மரியாளுக்கு தான், மகதலேனா மரியாளுக்கு தான் கிடைச்சிச்சு. அப்ப என்ன நடக்குது சொல்வது, ரபூனி அப்படின்றா. அப்ப வந்து மாஸ்டர், போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குரலை அறிஞ்சுக்கிறான். மரியாளேன்னு என்னை யார் கூப்பிடுவா, அதே குரலா இருக்க. ஆனா அவளுடைய உருவத்தை பார்த்து அவளால கண்கள் அவளுக்கு மறைக்கப்பட்டிருக்குது, அதனால அவளை தோட்டக்காரன். ஆனா குரலை பார்த்த உடனே அவ ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரபூனின்னு சொல்றா. என்னை தொடாத, நான் வந்து உன்ன மேல ஏறி என் பிதாவிடத்துல போல நீ தொடாத, நீ போய் எல்லாருக்கும் போய் சொல்லு, நீ கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விடுறத நம்ம பாக்குறோம். இந்த அருமையான வேளையிலே அவளுடைய வாழ்வுல பாருங்க, அவர் எவ்வளவு வெயிட்டா சரீரம் வந்து தூக்குறாங்கன்னா, ஒரு மரித்த சரீரத்தை 6 பேர் தூக்குவாங்க அந்த பெட்டியை, இல்லையா, 6 பேர். ஆனா இவளோ உறுத்தியா இருந்து, அதுவும் பெண்ணா இருந்து, அவரை வைத்த இடத்தை நீங்க சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளவேன் என்று சொல்லி 15ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுது. அந்த இடத்தை, அவரை வைத்த இடத்தை சொல்லுங்கள், யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அந்த இடத்தை சொல்லுங்கப்பா, நான் போய் எடுத்துக்கிறேன்னு அவரை தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்து சொல்றார் பாருங்க. அருமையானவளை, நீங்களும் நானும் மரித்த இயேசுவை சுமப்பதற்காக அல்ல, உயிரோடு எழுந்த இயேசுவை நாம் சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உயிரோடு எழுந்த இயேசுவை நாம் சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த அருமையான வேளையிலே இந்த ஈஸ்டர் பண்டிகை கூட நம்ம கொண்டாட போறோம் இல்லையா, அந்த வேளையில கூட கர்த்தர் வந்து எவ்வளவு அருமையாக, எவ்வளவு அழகாக நம்மை நடத்த, உயிரோடு எழுந்த இயேசுவை நாம் சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 4:10 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்.
பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் சொல்றாங்க. பாருங்க, இந்த வசனத்தின்படி அவள் இயேசுவை சுமக்க ஆயத்தமாயிருந்தாள். நீங்களும் நானும் மரித்த கடவுளை அல்ல, மரித்த இயேசுவையில உயிரோடு இருக்கும் ஆண்டவரை நாம் நம்முடைய சரீரத்தில் அந்த காரியத்தை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக சுமந்து திரிய வேண்டும். இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிய வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊர்வலம் போறாங்க, எல்லாரும் போனோம், ஆலயத்திலிருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் போனோம், குருத்தோலை பிடித்து கொண்டு போனோம். அந்த குருத்தோலை என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. அதை பிரிச்சுதான் எடுப்பாங்களே தவிர அது ஒட்டி கொண்டு அந்த இலைகள்லாம், அந்த குருத்து ஓலைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். அது ஐக்கியத்தை கொடுக்குது. அந்த வெண்மை நிறம் பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அதுல ஒரு வாசனை இருக்கும். அப்படியாய் நாம் நறுமணம் வீசுகின்றவர்களாய் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காய் அது ஒரு அடையாளமாக அதை செய்யறாங்க. ஆனா இயேசுவை வரவேற்கும்படியாக எதிர்கொண்டு போறாங்க. இவர்தான் மேசியா, இவர்தான் என்னை ரட்சிக்க கூடியவர், இவர்தான் எங்களுடைய ரோம ஆட்சியிலிருந்து எங்களை விடுவிக்க கூடியவர் என்று சொல்லி நம்பி அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். அது மட்டும் இல்ல, லாசரு உயிரோடு எழுந்தது பிறகு நடந்த சம்பவம். 5 நாளைக்கு பிறகு அவங்க இதெல்லாம் பாக்குறாங்க. இவ்வளவு அற்புத அடையாளம் செய்யறாரு, கண்டிப்பா இவர் நம்மை மீட்பார் என்று சொல்லி, மேசியா என்று சொல்லி அவர்கள் போகின்றார்கள். ஆனால் இயேசு அப்படி இஸ்ரவேலை ஆளுகின்ற ராஜாவாய் அல்ல, அவர் சமாதானத்தை அறிவிக்கும்படியாய், இவனுக்கு கிடைத்த இந்த நாளிலாகின் சமாதானத்துக்கு ஏதுவானவளை எண்ணிப்பார் என்று சொல்லும்படியாக அவர் நகரத்தை பார்த்து அழுகின்றார். உங்களையும் என்னையும் பார்த்து சமீபத்திற்கு வந்து, நம் அருகே வந்து உங்களையும் என்னையும் பார்த்து அழுகிறாரா அல்லது களி கூறுகிறாரா? இந்த மகதலேனா மரியாளை பார்த்து அவர் களி கூர்ந்தார். பெரியமானவளே, உங்களையும் என்னையும் பார்த்து களி கூற வேண்டும் என்று சொன்னார். இயேசுவின் மரணத்தை நம்முடைய சரீரத்திலே சுமந்து திரிய வேண்டும். என்ன என்று பார்க்கும் போது எல்லாரும் கேட்கிறாங்க, இந்த பவனி என்னத்துக்குன் போது, என் ஆண்டவர் எனக்காய் பட்ட பாடுகள், வேதனைகள், படப்போகிற பாடுகளை குறித்து அதற்கு முன்னதாக அவர் பவனி செல்கிறார் என்ற சத்தியத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர் மரித்த கடவுள்ல அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதையும் நாம் கூடவே சேர்த்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது நிச்சயமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். உலகத்தை விட்டு உண்மையை தேடி அந்த உண்மை நாதரை நாம் நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரிய, எதையோ சுமந்து திரிறாங்க. அதோ பெண்கள் பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் ஒண்ணுன்னு சொன்னா உடனே அதை சுமந்து திரிகிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை கண்டிப்பாய் நாம் சுமந்து, அவருடைய மரணத்தின் மூலம், அவர் ரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை கண்டிப்பாய் மற்றவர்களுக்கு சுமந்து திரிய வேண்டும் நம்முடைய சரீரத்துல. அதுதான் நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த அருமையான வேளையிலே இந்த ஒரு பாடலை கூட நாம் பாட கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்ட நன்மை கடைசி வரைக்கும், அவள் உயிரோடு எழுக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அவள் சாட்சியாய் காணப்பட்டாள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடந்து வந்ததை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடந்து வந்ததை. நீங்க மட்டும் இல்லேனா. மகதலேனா மரியாள் கூட பாடியிருப்பா இல்லையா, நீங்க மட்டும் இல்லைனா பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருளிலே வாழ்ந்து நான் மடிந்து போயிருப்பேன் சொல்லி அவர் விடுதலை தந்தபடினாலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை நாமும் கூட பாட கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க,
உலகை விட்டு உண்மையை பின் சென்றவன். அது யார் என்பது அப்போஸ்தலனாகிய பேதுரு. வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு இந்த சம்பவம்லாம் தெரியும். இதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒருவேளை தெரியாதவர்களுக்கு இதை வேறு மக்களும் பார்க்கும்படியாக ஆண்டவருடைய கிருபை ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம இந்த விளக்கம் கண்டிப்பா சொல்லணும். கெனேசரத்து கடற்கரையில ஆண்டவர் போய் போதகம் பண்ணும்படியாக போறாரு. அங்க 2 படகுகள் இருக்கிறது, 2 காலியா இருக்குது. அப்ப ஒரு படகை கேட்கும்போது அது சீமோன் பேதுருவாடையதா இருந்தது, சீமோனுடையதா இருந்தது. அவன் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறான். இயேசு அதுல ஏறி பிரசங்கம் பண்றாரு. சற்று நகர்த்தி வைத்து அதுல பிரசங்கம் பண்றாரு. அப்ப பேதுரு முழுக்க மீன் பிடித்தோம், மீன் ஒன்று அகப்படாதபடி வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, ஏமாற்றத்தோடு கூட அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறான். அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் இதை இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் போதனையை அவன் வலையை அலசி கொண்டிருந்தாலும் அதுல ஒரு அதிகாரமும் ஒரு சக்தியும் வல்லமை இருக்கிறத அவனும் கேட்டுக்கொண்டிருந்தே இருக்க வேண்டும். கடைசியில போதகலாம் முடிஞ்ச உடனே அவனை இவர் பாட்டுக்கு வந்திருக்கலாம், தேங்க்யூ சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா நமக்கு காலியான படகை நாம் ஏறி பிரசங்கம் பண்ணும்படியாக கொடுத்தானே, அவனுடைய படகு காலியாய் இருக்கக்கூடாது, அவனை நிரப்ப செய்யணும். நான் ஏறின படகு ஒரு நாளும் காலியாய் இருக்கக்கூடாது, அது நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவனை பார்த்து சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போன்னு சொல்றாரு. அவன் அப்படியே சொல்றான், இந்த பக்கமா வலைய போடுன்றாரு. அவன் சொல்றான், முழுவதும் மீன் பிடித்தோம், மீன் ஒன்று அகப்படவில்லை, ஆயினும் ஐயரே உடைய வார்த்தையின்படியே அப்படி சொல்லணும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருந்ததை அவன் உணர்ந்தான். அலசிக்கொண்டே இருந்தான் வலைய. ஆனா அவனுடைய மைண்ட் எல்லாம் எங்க இருந்துச்சு, அவனுடைய காது எங்க இருந்துச்சுன்னா இயேசுவின் போதனையில இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறான். பாக்குறாங்க அந்த பிலிம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். அப்படியே அவ்வளவு குறிப்பா இருக்கு. பெரிய பெரிய மீன் துள்ளி துள்ளி விழுது, அவனால இழுக்க முடியல. கூட்டாளிகளும் அழைத்து கூப்பிடுறாங்க, படகு நிரம்பிடுது, வலை கிழியத்தக்கதான மீன்கள். அவ்வளவு ஆச்சரியம். அவன் எவ்வளவோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மேனா இருந்தா கூட அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மீன் பிடித்ததே கிடையாது. அதுவும் தேவை, அதாவது அந்த நேரத்துல கிடைக்காது, ராத்திரி நேரத்துல தான் மீன்கள் வருமா. ஆனா இவர் விடியற் காலை பொழுதுல பிடிக்க சொல்றாரு. பிரசங்கம் எல்லாம் முடிச்சிட்டு விடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போற நேரத்துல பிடிக்க சொல்றாரு. அப்போ அவருக்கு எந்த நேரமும் அதிசயம் செய்ய முடியும், எந்த நேரமும் அற்புதம் செய்ய முடியும். அவர் பிரமிப்பு உண்டாகி, ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் சொல்றாரு. நான் பாவியான மனுஷன் சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றா, இல்ல உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன்னு சொல்லி அழைக்கிறாரு. அவனை அவ்வளவு ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் அவன் நினைக்காம வரான். நாணல் என்று சொல்லக்கூடிய சீமோனா இருந்தவனை, உலகத்தோடு இருந்த அவனை, உலகத்தில் மீன் பிடிப்பவனாய் இருந்த அவனை, உண்மை தெய்வத்தை பறைசாற்றக்கூடிய கற்பாறையாக பேதுரு என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தமுள்ள அந்த பெயரை வைத்து அவனை தன்னண்டை அழைக்கிறார். பிரியமானவர்களை, நீங்களும் நானும் பாருங்க, அப்படியாய் அழைத்த உன்னை கீழ்ப்படினோம். பேதுரு கீழ்ப்படிந்தான். அவன் பேசும்போது 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் படிப்பறிவில்லாதவன். ஆனா பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய பிறகு அவனுக்கு அந்த தைரியம் வருது. ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக எனக்கு அவரை தெரியாது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பின்பு மனம் கசந்து அழுதான். ஐயோ, நான் ஆண்டவரை நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போனான். பாருங்க, அருமையான வேளையில 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சப்பானியா இருந்த ஒரு மனிதனை சுகம் கொடுக்கறாங்க. அப்ப 4ஆம் அதிகாரத்துல அது ஓய்வு நாளா இருந்தது. இவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சு அவனை ராத்திரியே சிறையில அடைச்சிட்டாங்க. ஏன்னா உயிர் தெழுதல் இதை பத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணி அவன் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவனை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி காலையில எழுச்சி அவனை நடுவுல நிக்க வச்சு, எந்த அதிகாரத்தினால இதை செய்தேன் என்பது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவன் என்ன சொல்றான், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் பரிசுத்த ஆவியினால நிரம்பி தைரியமா என்ன செய்யறான், அவன் சொல்றான், நீ உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, பாருங்க நான் அதை வாசிக்கிறேன். நான்
4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் தான். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, கேளுங்கள். இவன் யாரால சுகம் பெற்றான் கேட்டீங்களே? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே இவன் இப்படி சுகம் பெற்றான் என்று சொல்லி தைரியமா சொல்றாங்க. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன இவ்வளவு தைரியமா பேசுறாங்க? படிப்பறிவில்லாதவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்று சொல்லி அவர்கள்லாம் பயப்படுறத நம்ம பார்க்கிறோம். அந்த அருமையான வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 33. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். அவன் எழுந்திருந்தான். ஆமா, பாருங்க, ஐனேயா என்ற மனிதன் 8 வருஷமா திமிர்வாதமா இருக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? எழுந்திரு ஐனேயாவே, நீ எழுந்திரு அப்படின்னு சொன்னவன அவன் உடனே எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொண்டு அவன் எழுந்திருந்தான். அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை பேதுரு மூலமாக ஆண்டவர் செய்றார். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அதேதான், அதுலயேதான் 36ஆம் வசனம் பாருங்களேன். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, அவ செய்யறா, நற்கரியெல்லாம் செய்யறா, தான தர்மங்கள்லாம் செய்யறா. அவ ஒரு சீஷி, அவ மரித்து போறா. உடனே பேதுருக்கு ஆள் விட்டு அனுப்புறாங்க. அவர் வராரு, அவளை உயிரோட எழுப்புறார். பாத்தீங்களா, ஆண்டவர் செய்த காரியத்தை விட மேலாக செய்வான்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவரே சொல்றாரு, ஏசு என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை காட்டிலும் மேன்மையான கரை. அத பேதுரு வாழ்க்கையில அப்படி 5000 3000 பேர் அவன் நிழல்பட்ட மாத்திரத்திலே, அவன் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரம்லாம் சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படியும் போது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றான். அவன் பாருங்க, அப்படி பின் செல்லும் போது அவன் திரும்பி பார்க்கல. கடைசி வரைக்கும் தன்னை தலைகீழாக என்னை சிலுவையில் அறையும், என் இயேசுவை போல நேராக அறைவதற்கு கூட நான் தகுதியற்றவன், தலைகீழாக என்னை சிலுவையில் அறைன்னு சொல்லி ரத்த சாட்சியாய் மரித்தான். வாசிக்க கேட்கலாம் ஒரு வசனம், லூக்கா 9:62. லூக்கா 9:62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பின்னிட்டு பார்க்க கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம்னா பின்னிட்டு பார்க்க கூடாது. வேல்ஸ் நகரத்து மிஷனரி பாருங்க, வட இந்தியாவில போய் ஊழியம் செஞ்சுட்டு நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்துறான். அதுல ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க கிராமத்துல அவர் போயிட்டாரு, வேல்ஸ் நகரத்து மிஷனரி போயிட்டாரு. இந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாரும் ஆண்டவரை பற்றி சொல்ல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தலைவனுக்கு பொறுக்க முடியல, அந்த கிராமத்துல வட இந்தியாவில அந்த தலைவனுக்கு பொறுக்க முடியல. அவன் சொல்றான், கூப்பிட்டு அந்த தலைவனையும் அந்த குடும்பத்தின் தலைவனையும் தலைவி பிள்ளை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுவை நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, என்னால முடியாது, அவரை பற்றி சொல்லாம என்னால இருக்க முடியாது சொன்ன வேல் அந்த அம்புல விஷம் தடவி, இந்த அம்பு உன்னுடைய மனைவியை கொன்றுவிடும், இப்பொழுது நீ ஒத்துக்கொள், நீ வேண்டாம், இயேசு வேண்டான்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்ன. என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பாடிப்பா அந்த வார்த்தையை சொல்றான். உடனே அவளுடைய மனைவியினுடைய நெஞ்சை அந்த அம்பு துளைத்தது. அவள் சரிந்து விழுந்தாள், ரத்தம் சிந்தி அவள் சரிந்து விழுந்தாள். அப்போ அந்த தலைவன் சொல்றாரு, இப்போ ஒரு சான்ஸ், உன் பையனை பாரு, உன் பையனுடைய முகத்தை பாரு, நீ நீ இயேசுவ இல்லைன்னு சொல்லு, இயேசுவ மறுதலி அப்படின்னு சொன்ன. முடியவே முடியாது சொல்லிட்டு, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகத்தை விட்டு விட்டு வந்து விட்டேன், சிலுவைதான் எனக்கு முன்பு, என் உண்மை தேவனாகி அவர்தான் முன்பு என்று சொல்லி, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு சொல்லி அவன் பண்றான். அப்போ அம்பு பையனையும் கொண்டுடுது. கடைசி சான்ஸ் உனக்கு பாரு, நீ உன்னையும் இழந்து போற, நீ கட்டாயம் நீ மறுதலிக்கணும். இல்ல, முடியவே முடியாது. எல்லாம் இழப்பினும் இயேசுவை விடமாட்டேன், எல்லாம் இழப்பினும் இயேசுவை விடமாட்டேன், எல்லாம் இழப்பினும் இயேசுவை விடமாட்டேன், பின்னோக்கே நான் சொல்றான். சொல்லி முடியத்துக்குள்ள அம்பு அவனுடைய இருதயத்தையும் இந்த 3 பேரும் விழுந்துடுறாங்க. அப்ப ஆவியானவர் அந்த தலைவன்
உள்ளத்துல பேச ஆரம்பிக்கிறார். இந்த 3 பேரும் ஏன் ஒரு அந்நிய தெய்வத்துக்காக தங்களுடைய உயிரை குடும்பமாய் மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும்? இதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசு என்பவர் யார் அப்படின்னு சொல்லி ஆராய ஆரம்பிப்பது. ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த கிராமம் முழுவதும் இயேசுவே உண்மையான தேவன் என்பதை அறிவித்து அந்த கிராமம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. பிரியமானவர்களை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? கடைசியாக உலகை விட்டு உண்மையை கண்டு கொண்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்கலாம். அதுதான் சமாரிய பெண். யோவான் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. பாருங்க, 6ஆம் மணி வேலைனா மத்தியானம் 12 மணி வேலை. இயேசுவும் சீஷரும் போறாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போறாங்க. போற வழியில இந்த இடத்துல தங்குறாங்க. போய் உணவு வாங்கிட்டு வரன்ட்டு போயிருக்கிறாங்க சீஷர்கள் ஊருக்குள்ள. இவர் அந்த ஊருக்கு வெளியே உள்ள அந்த கிணற்றுல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ சமாரியா பெண்ணு அந்த ஊர்ல இருந்து அந்த பெண் 12 மணிக்கு வரா. அவளுடைய வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட பெண் யாரோடையும் தண்ணி எடுக்கலாம், யாரோட சேர்ந்து வரல. சாயந்தரம் வரலாம், இல்ல காலையில வரலாம். ஆனா மதியானம் 12 மணிக்கு தனியாக குடத்தை எடுத்துக்கொண்டு வரா. ஆண்டவர் தண்ணீர் கேட்கிறா. நீ யூதனா இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்துல எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, தண்ணீர் உன்னிடத்துல யார் கேட்கிறான் நீ அறிந்திருந்தாயா என்றால் அவரே உனக்கு ஒரு தண்ணீர் கொடுப்பார். உன்கிட்ட தண்ணி குடமோ இல்ல, பாத்திரமோ இல்ல, கிணறும் ஆழமா இருக்க, எப்படி நீ தண்ணி கொடுப்ப என்பது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடைவதில்லை. நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லி அப்படியாக அவங்களுடைய கான்வர்சேஷன் போது 8 வசனம் தான் சமாரிய பெண் பேசுறா. 12 வசனம் இயேசு பேசுறாரு. அதுக்குள்ளே அவளுடைய ஜீவியம் மாற்றப்படுது. அவள் பாருங்க, அவளுடைய சரித்திரத்தையே சொல்றா. நீ போய் உன் புருஷனை அப்ப அவ கேட்கிறா, அப்படின்னா அந்த தண்ணீரை எனக்கு தாரும், நான் இந்த இடத்துக்கு திரும்ப வராதபடி அந்த தண்ணீரை எனக்கு தாரணும்னு, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொன்ன. எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. உண்மையாகவே நீ ஒத்துக்கொண்ட, உனக்கு 5 புருஷர் இருக்கிறாங்க, இப்போ இருப்பவனும் உனக்கு புருஷன் இல்லை சொன்னோம். அப்படியே ஷாக் ஆயிடுது அவளுக்கு. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி அப்புறம் அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது அவர் மேசியா என்று அறிந்து கொள்றான். அவனோடு பேசுகிற நான் தான் சொன்னவன. அவ உடனே என்ன செஞ்ச தெரியுமா, அப்படியே குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் ஓடுகிறார். இங்க பாருங்க எல்லாரும், மேசியா வந்து பாருங்க, அவர் தானோன்னு பாருங்க, என் வாழ்க்கையை ஒருத்தர் படம் பிடித்து காட்டி விட்டார் வாங்கன்னு சொன்னவன. அவள் சொன்ன வார்த்தை நிமித்தம் எல்லாரும் ஓடி வராங்க. அந்த ஊரே ஓடி. அவளே ஒரு வாழ்க்கை, இவ அவனை பார்த்துட்டு சொன்னாலோ யாரை பார்த்து சொன்னாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையில் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் ஊறியது. அவளுடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருந்தது. அதனால்தான் அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அவருடைய போதனையை கேட்டு எங்க ஊர்ல இன்னும் 2 நாள் தங்குங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நிறைய பேர் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லி பார்த்த முதல் சுவிசேஷகி இந்த சமாரிய பெண்ணு தான். அந்த ஒரே பெண்ணுக்காக அந்த ஊர் வழியாய் அங்க தங்குறாரு பாருங்க. அந்த இடத்துல உட்கார்றாரு. அந்த மதியான வேளை வருகின்ற ஒரு பெண்ணுக்காக அவர் காத்திருந்தார். அந்த பெண்ணின் மூலம் அந்த தேசமே சமாரியா தேசமே ரட்சிப்புக்குள் வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும்? மேசியாவை எத்தனை வருஷமா எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம். 12 வசனம் தான் கேட்டா அதுக்குள்ளுடைய ஜீவியம் மாறியது. உங்களுக்கும் எனக்குள்ளும் ஜீவ தண்ணீர் ஊறுகிறதா? எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் கோயில்ல இருந்து ஆலயத்திலிருந்து வெளியில வந்தவன அவ்வளவுதான், எல்லாமே மறந்து போயிடுது. என்ன பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? உங்களுடைய வாழ்க்கையோடு பேசியதா? உங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறதா இருந்ததா? அந்த வசனம் மூலம் நீங்கள் தொடப்பட்டீர்களா? நீங்களும் நானும் தொடப்பட்டிருந்தால் அதை போய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? வீட்டிலே வர முடியாதவர்கள் இருந்தார்னு சொன்னால் அதை சொல்லுகிறோமா? கண்ட கதையும் பேசி நேரத்தை செலவழிக்கிறோம் அல்லவா? இந்த அருமையான வேளையிலே இந்த ஸ்திரீ உடனே ஓடினாள். குடம் எனக்கு வேண்டாம், ஜீவ தண்ணீர் எனக்குள் வந்து விட்டது என்று சொல்லி குடத்தை வைத்து விட்டு ஓடி போய் முதல் சுவிசேஷகியாய் மாறினாள். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் நாம் இருக்கிறோம்? நீங்களும் நானும் அப்படி உலகத்தை விட்டு உண்மையை தேடி ஓடுகின்றவர்களாய் காணப்படுறோமா? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் உண்மையை விட்டு உலகை தேடினவர்களை தியானிக்கலாம். அல்லது ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாம் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? அவள் எப்படி பாடியிருப்பாள் பாருங்க. ஒரு பாடலை கூட பாடி நாம் ஜெபிக்கலாம்.
ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறினது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டேன், எவ்வளவு எவ்வளவு அன்பானவர், உலகம் முழுவதிலும் கண்டதில்லை, இயேசு என் அருகில் வந்தார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறினது. என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது, உயர உயர போகின்றது. என்னை அழைத்து நன்மை செய்தார், புதிய ஜீவனை அளித்தார். என்னை அழைத்து நன்மை செய்தார், புதிய ஜீவனை அளித்தார். ஆமாண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து மரித்த என் ஆண்டவர். ஆண்டவரே தகப்பனே, உயிரோடு எழுந்தீர் மூன்றாவது நாளே. நாங்கள் மரித்த கடவுளை அல்ல ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற என் ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து மகிழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. கர்த்தாவை, மரித்த கடவுளை சுமக்க அல்ல, மரித்த நீர் எதற்காய் மரித்தீர் என்பதை சொல்லிவிட்டு ஜீவனோடு உயிரோடு எழுந்த என் ஆண்டவரை நாங்கள் சுமந்து திரிய வேண்டுமே ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உலகத்தை விட்டு அபவுட் டர்ன் அடிக்க, பின்னாலே திரும்பி பார்க்காம, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதபடி கடைசி வரைக்கும் உமக்காய் இரத்த சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை நீங்க கொடுங்க. எல்லாரும் நன்மையை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, நன்மையை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை பின் செல்ல வேண்டுமே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் செல்ல வேண்டுமே, தியாகம் செய்ய வேண்டுமே ஆண்டவரே. தகப்பனே, அதற்கு பிறகு உம்மிடத்துல என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க. நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நிறைவேறாத காரியங்களை நீ நிவர்த்தி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.